வணக்கம். அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளர் பதவியிலேருந்து விலகினது அந்த ஒரு விஷயம் பாஜக வட்டாரத்திலும் சரி, கூட்டணி கட்சிகளுக்குள்ளும் சரி ஒரு அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. அது கண்டிப்பா தெரியுது. அவர் சொன்ன காரணம் அவங்க அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை. டயாலிசிஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா பதறது ஒரு மகனோட கடமை. பதறி இருக்காப்புல அப்படின்னு சொன்னாலும், அதுக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த டயாலிசிஸ் இப்போ தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி இல்ல. கடந்த 2, 3 மாசங்களாக அவருக்கு உடல்நிலை சரியில்ல அப்படிங்கிற மாரி காரணங்கள்லாம் சொல்றாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ தேர்தல் நெருக்கத்தில் தேர்தல் பொறுப்பாளராக அறிவித்த பிறகு அவருக்கு என்ன ஒரு மனக்கசப்பு நயினா நாகேந்திரன் கூட அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் எல்லாமே இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நான் இந்த விஷயம் சம்மந்தமாக நயினா நாகேந்திரன்ட்ட பேசிட்டேன், மாநில தலைவர்கிட்ட பேசிட்டேன், எனக்கு பொறுப்பில் இருந்து தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். அதே போல் பாஜக மேலிடத்துக்கும் என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பொறுப்பாளராக நியமனம் பண்ணப்பட்டவங்க எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிட்டு திரும்ப புதுசாக பொறுப்பாளர்களை நியமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலையோட இந்த விலகல் கண்டிப்பாக அதிமுக என்டிஏ கூட்டணிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு எண்ணமாக இருக்குது. அண்ணாமலைக்கு ஒரு 7 தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அண்ணாமலையும் போட்டிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எல்லையிலேருந்து இன்னொரு எல்லைக்கு தூக்கி போடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டம். இங்கே சென்னையில் ஒரு தொகுதியில் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, சிவகங்கை தொகுதியை ஒன்று பார்க்க சொல்கிறாங்க. இப்படி தொடர்ந்து அலைச்சல். அந்த தொகுதிக்குள்ளே ஒரு 2 நாள் உட்காந்துருக்கணும், உட்காந்து பிரச்சாரம் பண்ணி கொஞ்சம் ஆதரவாக செயல்படணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய எண்ணமாக இருக்குது. ஒரு விஷயத்த அண்ணாமலை நேற்று பேசும்போது கூட திமுகவுக்கு எதிராக பேசினார், விஜய்க்கு எதிராக பேசினார், பாஜகவுக்கு ஆதரவாக பேசினார். ஆனாலும் உள்ள அவருக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. அதுதான் அவருக்கு ஒரு 10ஓட 11 அப்படியே ஒரு விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ரெண்டாவது அவரை பாஜகவுக்கு தொகுதி ஒதுக்குறதுல அவருக்கு உடன்பாடே இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு 30 தொகுதி தான் ஒதுக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். இதை பாஜக ஏற்றுக்கிற மனநிலைக்கும் வந்துட்டாங்க. அதை தாண்டி அவருக்கு ஏற்றுக்க முடியாது. 30 தொகுதிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. அவர் சொன்னது நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம எங்கெங்கே வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருந்தார். பாஜகவுக்கு இவ்வளோ தொகுதிகளில் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் 80 தொகுதி 86 தொகுதி என்னவோ கொடுத்துருந்தாரு. அதில் அட்லீஸ்ட் ஒரு 50 60 தொகுதியாவது வாங்கணும். அதை தான் எதிர்பார்த்தாரு. அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய அளவுக்கு இறங்கி வந்தவருக்கு அவர் எதிர்பார்க்குற தொகுதிகளை கொடுக்கல. பாஜகவில் இருக்கணும் அப்படின்னம்னா சுயமரியாதையோடு இருக்கணும். அப்படி சுயமரியாதை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருக்குது. மற்றவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போகிறாங்க, சுயமரியாதையோடு இருக்கிறாங்க, இல்லை ஜால்ரா தட்டி இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சுயமரியாதையோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது தான் அண்ணாமலையோட பேச்சில் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா 30 தொகுதிக்கு நயினா நாகேந்திரன் ஓகே, பாஜக மேலிடம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க. 30 தொகுதி நமக்கு அதிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை, நம்ம 80 தொகுதியில் நம்ம அப்படியே அசால்ட்டாக ஜெயிக்க முடியும், கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொடுத்தோம்னா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சார் அண்ணாமலை. ஆனால் அதுக்கு ஒத்துக்க வர மாட்டேங்கிறாங்க. ஆனால் 234 தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா பொறுப்பாளர்களை போட்டு இந்த என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணுங்கிறதுக்காக செயல்படுறாங்க. இப்போ 30 தொகுதி மட்டும் அதிமுக கொடுக்குது அப்படின்னா, இந்த 30 தொகுதியில் மட்டும் ஜெயிச்சு அது ஒரு வேளை கூட்டணி கட்சிகளோட கலந்து ஒரு என்டிஏ ஆட்சி அமைக்க முடியுமா? ஒரு டவுட் அது இருக்க தானே செய்யுது. அதே போல் டிடி தினகரனுக்கும் பெருசாக கொடுக்கல, ஓபிஎஸ்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல. இதெல்லாம் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திச்சு. என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. அவருக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிங்காநல்லூர், விருகம்பாக்கம், மதுரை தெற்கு, காரைக்குடி, ஸ்ரீவைகுண்டம், பத்மநாபபுரம், இப்படி 6 தொகுதியில் தேர்தல் பொறுப்பாளராக அண்ணாமலை நியமனம் பண்ணுறாங்க. இதில் எங்கேயாவது கொங்கு பெல்ட்டில் ஒரே ஒரு சிங்காநல்லூர் மட்டும்தான் இருக்குது. அவர் சிங்காநல்லூரில் போட்டி போடுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா சிங்காநல்லூராக கிணத்துக்கடவோ ஏதோ ஒரு தொகுதியில் அவர் போட்டி போடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று காரைக்குடி சைடும் கூட அவர் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த தொகுதிக்குள்ளே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருக்கு நீங்கள் அங்கே பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை வேட்பாளர் அறிவித்து தொகுதி பங்கீடெல்லாம் முடிஞ்ச பிறகு அவர் தேர்தலில் நிற்கிறாரா நிற்கலையா அப்படிங்கிறது பாஜக மேலிடம் முடிவு பண்ணட்டும், நான் எந்த முடிவும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இதில் பொறுப்பாளர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போகணும், அங்கே 2 நாள் தங்கணும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கே அண்ணாமலைக்குன்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு எல்லாத்துலேயுமே இருக்குது. பாஜகவை தாண்டி இந்து அமைப்புகளும் சரி, இளைஞர்களும் சரி, பெண்கள் மத்தியிலும் சரி ஒரு வரவேற்பு அண்ணாமலைக்கு நல்லாவே இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அண்ணாமலை ஒரு பொறுப்பாளராக சுருங்கக்கூடாது.
அவர் வந்து ஒரு மாநில தலைவராக இருந்தவர். அவர் ஒரு பொறுப்பாளராக சுருக்கிறதுக்கு நயினா நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி போட்ட திட்டம் தான். கொங்கு பெல்ட்டில் அவருக்கான ஒரு பிரச்சாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து அவருக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. 234 தொகுதியிலையும் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனை ஒரு இடத்துல ஒரு 6 தொகுதிக்குள்ளே சுருக்குனா அந்த மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? சுருக்குன்னு இருக்காது. அதுதான் இருக்குது. சுயமரியாதைங்கிறது அதுதான். என்னை எப்படியா நீங்கள் கொண்டு என்ன வேணாலும் என்னை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அது தப்பு இல்லை. ஒரு மாநில தலைவர் அவர் வந்து 3 நோட்டா கீழே இருக்கிற கட்சி அப்படின்னு சொல்லி அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் விமர்சனம் பண்ணாங்க. ஜெயக்குமார், KP முனுசாமி எல்லாமே எவ்வளோ கேவலமாக பேசினாங்க. கூட்டணி அமைச்சர்ல, பாஜக தலைமையில் வந்து ஒரு கூட்டணியை உருவாக்குனார்ல, உருவாக்கி 18.5 கொண்டாந்தார்ல, பாஜகவுக்கு ஒரு 11% வாக்குகளை கொண்டு வந்து நிப்பாட்டினார்ல, அது அண்ணாமலை ஸ்டைல் தானே. எவ்வளோ கடின உழைப்பு தெரியுமா அதுக்கு பின்னாடி இருக்கு. எவ்வளோ மக்களை சந்திச்சிருப்பாரு, மக்கள் மனசில் எவ்வளோ நம்பிக்கையை உருவாக்கியிருப்பாரு. தாமரை மலர்ந்தே தீரும்னு மைக்கில் வந்து இப்போ கத்துறது மட்டும் ஒரு தேர்தல் பிரச்சாரம் மட்டும் பண்ணுறதுனால தாமரை மலர்ந்துடாது. மலர்றதுக்கு குளம் வெட்டணும், தண்ணி ஊற்றணும், தண்ணி ஊற்றி தாமரை விதையை தூவணும், அந்த செடி முளைக்கணும், செடி நல்லா வளர்ந்துருக்கான்னு பார்க்கணும், பார்த்துட்டு பராமரிக்கணும், பராமரித்து அதுக்கப்புறமா தாமரை மலருதான்னு பார்க்கணும். இப்படி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எதுவுமே பண்ணாமல் குளமே வெட்டாமல் இந்த இதில் தாமரை மலரும் அப்படின்னா எப்படி மலரும்? அண்ணாமலை அவ்வளோ விஷயங்களையும் பண்ணி வச்சார். அவ்வளோ விஷயங்களையும் பண்ணி வச்ச பிறகு அண்ணாமலைக்கான கொடுக்குற ஒரு மதிப்பு என்னென்னா, ஒரு 70 பேருக்குள்ளே ஒருத்தராக போடுறீங்க. இதை எப்படி அண்ணாமலை ஒரு சுயமரியாதை உள்ள ஒரு மனுஷனால் அதை ஏற்றுக்க முடியும்? சுயமரியாதை இல்லாமல் வேணால் அங்கே யார் வேணாலும் இருந்துட்டு போகலாம். ஆனால் இதில் வந்து நயினா நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் முட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நயினா நாகேந்திரனை வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, டயாலிசிஸ் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது பாஜக மேலிடத்துக்கு நயினா நாகேந்திரன் சொல்லியிருப்பார். இதை ஏன் செய்தியாளர் மத்தியில் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், செய்தியாளர் மத்தியில் சொல்ல வேண்டிய ஒரு கடமை அவருக்கு இருக்குது. ஏன்னா அவரை நம்பி இருக்கிற ஆதரவாளர்கள் முக்கியமாக இருக்கிறாங்க. அவருடைய ஆதரவாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ MLA சீட்டு கேட்குறாங்க. அண்ணாமலையோட ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணத்துக்காக அண்ணாமலையோட ஆதரவாளர்களுக்கு MLA சீட்டு கொடுக்க மாட்டேறாங்க. அண்ணாமலைக்கு மட்டும் கொடுக்கணும். ஆனால் அண்ணாமலையோட ஆதரிக்கிற நபர்கள் யாருமே பாஜகவில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அண்ணாமலைக்கே இவ்வளோ இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ரொம்ப கஷ்டம் இல்லை. அதை தான் வந்து அண்ணாமலை ரொம்ப சீரியஸாக உணர ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கடையில் தமிழிசை அவங்களுடைய ஆதரவாளர் கேட்குறாங்க. அதுக்கப்புறமா ராஜா இப்போ உடல்நிலை சரியில்லை, அதனால் அவர் வந்து இந்த ஃபீல்டில் இல்லை. இப்போ ராஜாவையும் கொஞ்சம் தூக்கிடுவாங்க, அதுக்கு பதில் வேறு யாராவது போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ணாமலை வந்து ஒரு 6 தொகுதிக்குள்ளே மட்டும் ஒரு பொறுப்பாளரை நியமித்து அவருடைய முக்கியத்துவத்தை வந்து காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து அவர்களுக்கு பிடிக்கல, அண்ணாமலைக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணங்கள் இருக்குது. அண்ணாமலை தொடர்ந்து வந்து பிரச்சாரம் பண்ணுவார். 234 தொகுதிக்கும் அண்ணாமலையோட பிரச்சாரம் முக்கியத்துவம் தேவைப்படுது. ஆனால் இதை எப்படி பாஜக தலைமை உணராமல் போச்சு? நயினா நாகேந்திரன் சொல்கிறாரு ஒரு 6 தொகுதிக்குள்ளே வந்து ஒரு முடக்கலான்னு நினைக்கிறார், எடப்பாடி பழனிசாமியோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு. அப்படி சேர்ந்துட்டு செய்கிறனால இதனால் பெருசாக வந்து பாஜக தான் பாதிக்கப்படும். பாஜக நிற்கிற தொகுதிகளையாவது அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்ணணும். அதுக்கு 7 தொகுதியில் வந்து இப்போ அவரை வந்து முடக்க கூடாதுல்ல. அந்த தான் 30 தொகுதிக்கு ஒத்துக்கவும் கூடாது. அப்போ அண்ணாமலை சொல்கிறது என்னென்னா, நமக்கு அதிகமாக தொகுதி வேணும், கூட்டணி ஆட்சி வேணும். அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்த கட்சிகளுக்கு டிடிவி தினகரனுக்கும் சரி, ஓபிஎஸ்க்கும் சரி முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது ஒரு நியாயமான கோரிக்கை தான். ஏன் அதை பாஜக செய்ய மாட்டேங்குது? அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் நம்ம இருந்து தொடர்ந்து பணியாற்றுறது அப்படிங்கிறது ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா தான் படுது. எப்படி வந்து ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக துரோகம் பண்ணுச்சோ அதே போல் அண்ணாமலைக்கும் துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நயினா நாகேந்திரன் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார். இந்த ஊடகங்கள்லாம் ஏன் என்ன இலவாச்சு அப்படின்னு பேசுகிறார். ஒரு மாநில தலைவர் இலகு கிழவெல்லாம் பேச முடியுமா? இந்த அண்ணாமலையோட அப்பாவோட உடல்நிலை சரியில்லைன்னு வேறு பேசியிருக்காரு. என்ன இலவு விழுந்துருக்குச்சுன்னு ஊடகங்கள்லாம் இப்படி பேசுது. எங்களுக்குள்ளே என்ன சண்டை? ஒன்றுமே கிடையாது. ஏப்பா ஒரு மாநில தலைவராக இருந்தவரை ஒரு பொறுப்பாளராக ஒரு 6 தொகுதி 7 தொகுதிக்குள்ளே நீங்கள் கொண்டு போய் வைக்கிறீங்கள, அதுவே மிகப்பெரிய அவமானம் தெரியுமா அவருக்கு? சுயமரியாதை உள்ள ஒரு மனுஷன் அந்த இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டார். அது உங்களுக்கு தெரியுதா தெரியலையா? அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் போதே அவர் வந்து விலகும் போதே அவர் 88 தொகுதியை வந்து பாஜக வெற்றி பெறும், நாடாளுமன்ற தொகுதியில் அதிக வாக்குகள் வாங்கியிருக்கிற தொகுதிகள் அப்படின்னு காட்டினார்ல. லிஸ்ட்டு பண்ணுறா அதிமுகவோட அதிகமாக நம்ம இந்த தொகுதிகள்லாம் வெற்றி பெற்றிருக்கிறோம்
வாக்குகள் அதிகமாக வாங்கியிருக்கோன்னு காட்டினார்ல, அந்த தொகுதிகளையாவது நம்மளால வாங்க முடிஞ்சுதா? எடப்பாடி பழனிசாமியோட நீங்கள் ஒரு டைப் போட்டுக்கங்க நயினார். ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இருக்கிற அந்த கட்சிக்கு கொஞ்சம் விசுவாசமாவது இருங்க. அதை தான் அண்ணாமலை உணர்றாரு. நீங்கள் எல்லாமே ஒரு குரூப்பாக சேர்ந்துக்கிறீங்க. எம்எல்ஏ ஆனால் மட்டும் போதும்னு நினச்சிக்கிறீங்க. ஒருவேளை என்டிஏ ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம அமைச்சரவை பதவியில் அமைச்சர் பதவி வாங்கிட்டு நம்ம பாட்டு சுற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் என்ன பொழப்புன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலையோட முடிவு சரியா? அண்ணாமலை வந்து பாஜக விட்டு விலகி நிற்கிறது சரியா அப்படிங்கிறத பார்க்குறேங்க. அண்ணாமலை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி சிதறிடும். அவர் வந்து பிரச்சாரத்தில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாஜக அதிமுக கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு அண்ணாமலை இல்லை அப்படின்னா பெரிய லெவலில் அவங்க யாருனாலையும் சொதப்பிக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே சொதப்பிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலையோட பிரச்சாரமும் இல்லை அப்படின்னா திமுக சாலிடாக திரும்பவும் ஜெயிச்சிரும். அதான் நடக்க போகுது, அதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினைக்கிறாங்க. அண்ணாமலையோட இந்த மனக்குமுறலை எப்படி நேரடியாக குட்ட முடியுமா? ஒரு கோவத்தில் ஒரு ட்ரிப்பு எடப்பாடி பழனிசாமி பேசினார்ல, தற்கூரி எடப்பாடி பழனிசாமின்னு பேசினார்ல, காலில் விழுந்து பதவி வாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத பழனிசாமிக்கே இவ்வளோ திமிரு இருந்தா, நான் படிச்சுட்டு பச்சைங்களுக்கு கையெழுத்து போட்டுட்டு எல்லா பதவியும் வேணான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பேசினார்ல, அந்த சுயமரியாதையை இப்போ வந்து பாஜகட்ட ரொம்ப சைலண்ட்டாக காட்டிகிட்டு இருக்காரு. பார்க்கலாம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. பாஜக கண்டிப்பாக அண்ணாமலைகிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அவருக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அண்ணாமலை கண்டிப்பாக தேர்தல் பிரச்சாரத்தை பண்ண மாட்டார் அப்படின்னு தெரியுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.